லிகோனியா. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கிறிஸ்து இயேசுவால் முகமுகமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட சவுல் என்னும் பவுல் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டார். இப்படி அவர் பட்டணங்கள் தோறும் பிரவேசித்து யூதர்களின் ஜெப ஆலயங்களின் வழியாய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். அநேக அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டாலும் அதற்கு ஈடாய் எதிர்ப்புகளையும் அவர் சந்தித்து வந்தார். தான் பட்ட உபத்திரவங்களை பவுல் கொரிந்து பட்டணத்தாருக்கு தெரியப்படுத்துகிறார். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், 1 தரம் கல்லெறியுண்டேன் என்று சொல்லிய அந்த இடம் லிகவோனியா நாட்டிலுள்ள லிஸ்த்ரா பட்டணத்தில் பவுல் தன் ஜீவனையே இழக்கும் சூழ்நிலைக்கு சென்றார். அவர் மரித்துவிட்டார், இனி பிழைக்க மாட்டார் என்று சூழ்நிலையில் கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்து தன் பணியை அங்கு தொடர செய்தார். அவர் செல்லும் ஒவ்வொரு பட்டணத்திலும் கிருபையுள்ள வசனங்களை ஜனங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ஏதுவாக பவுல் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். ஆனாலும் அவர் செய்த அற்புதத்தினால் தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை காட்டிலும் சத்தியத்தை அவர் விரிவாய் போதிக்கும் இடத்தில் உள்ள ஜனங்களின் விசுவாசம் பெரிதாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்த ஜனங்களில் அந்தியோக்கியா பட்டணத்து புறஜாதி ஜனங்கள் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே தேவனுடைய சுவிசேஷத்தை லிகவேனியா பட்டணத்தில் உள்ள லிஸ்த்ராவில் பிறவி முதல் சப்பானியா இருந்த வாலிபன் பவுல் போதிக்கும் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கிறான் என்பதை ஆவியானவர் பவுலுக்கு காண்பித்தார். அதாவது அவன் ஆவியில் விசுவாசமுள்ளவனாயிருக்கிறதை கண்ட பவுல் அவனை உற்று பார்த்து இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று கண்டு உரத்த சத்தத்தோடு நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்ல உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இங்கு அந்த வாலிபன் வார்த்தையை விசுவாசித்து இரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இந்த அற்புதத்தை பார்த்த அங்குள்ள ஜனங்கள் பவுலையும் பர்னபாவையும் தெய்வங்கள் என்று கண்டு அவர்களுக்கு பலியிடும்படி எருதுகளையும் பூமாலைகளையும் கொண்டு வந்தனர். அந்த ஜனங்களின் அறியாமையை கண்டு பவுலும் பர்னபாவும் தங்கள் சட்டைகளை கிழித்து கொண்டு அவர்களை அமர்த்த பார்த்தும் அவர்களால் முடியவில்லை. நாங்கள் தேவர்கள் அல்ல, உண்மையுள்ள தேவன் யார் என்பதை அவர்களுக்கு விவரித்து சொல்லியும் அவர்களை எதிர்த்த பட்டணங்களில் உள்ள யூதர்கள் அங்கே வந்து கலகம் செய்தபோது ஜனங்கள் அவர்களோடு சேர்ந்து பவுலை கல்லெறிந்து அவரை ஊருக்கு புறம்பே கொண்டு போய் போட்டனர். இங்கு அற்புதத்தை கண்ட புறஜாதி மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் ஸ்தானத்தில் கொண்டு சென்று பின்பு அவர் மரிக்கும் அளவிற்கு அவரை கல்லெறிந்தனர். அற்புதங்களை கண்டு விசுவாசிப்பவர்களின் விசுவாசம் வழியருகே விதைக்கப்பட்ட விதைக்கு சமமாய் இருக்கிறது. மனுஷர்களால் விதிப்பட்டு பலன் கொடாமல் போனது. அற்புதங்களை தரிசித்து நடவாமல் வார்த்தை விசுவாசித்து நடந்தவர்களே பவுலை அதிகமாய் ஏற்றுக்கொண்டனர். அப்படிப்பட்ட இடத்தில் அவர் சபைகளை ஸ்தாபித்து மூப்பர்களை ஏற்படுத்தி வந்தார். எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை அவர் சந்தித்தாலும் தான் ஏற்படுத்தி வந்த சபைகளுக்கு சென்று அவைகளை திடப்படுத்தி கொண்டு வந்தார் மற்றும் அநேக இடங்களுக்கு சென்று தேவனுடைய சுவிசேஷத்தையும் அவர் அறிவித்தார்.